நியூஸ் தமிழ் கழுகு. கம்பம் ராமகிருஷ்ணனுக்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் நடக்கிற அதிகார போட்டியில தேனி மாவட்ட திமுக தினம் தினம் ஒரு திருப்பத்தை சந்திச்சிட்டு இருக்கான். தேனி மாவட்டம் திமுக தெற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டம்னு ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு. மதிமுகவிலிருந்து வந்த கம்பம் ராமகிருஷ்ணன் தெற்கு மாவட்ட செயலாளராகவும் கம்பம் எம்எல்ஏவாகவும் இருக்காரு. அதிமுகவிலிருந்து வந்த தங்க தமிழ்ச்செல்வன் வடக்கு மாவட்ட செயலாளராகவும் தேனி எம்பியாவும் இருக்காரு. ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற கோஷ்டி மோதல் தேனி மாவட்டத்துல பிரசித்தம். தேர்தல் நெருக்கத்துல அந்த மோதல் இன்னும் உச்ச கட்டத்தை அடைஞ்சிருக்குங்கிறாங்க. 2026 தேர்தல்ல ராமகிருஷ்ணனுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்காம இருக்கிறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காராம் தங்க தமிழ்ச்செல்வன். ஒரு சாதி அமைப்போட தலைவரும் நமது மக்கள் முன்னேற்ற கழகங்கிற பேர்ல கட்சி வச்சிருக்கிற ஜெகநாத் மிஸ்ராவை திமுக பக்கம் இழுத்த தங்க தமிழ்ச்செல்வன் அவருக்கு கம்பன் தொகுதியை வாங்கி கொடுக்க சென்னையில காய்களை நகர்த்துறாராம். இன்னொரு பக்கம் தன்னோட இன்னொரு அரசியல் எதிரியான போடி தொகுதியோட முன்னாள் எம்எல்ஏ லட்சுமணனுக்கும் சீட்டு கிடைக்காம இருக்கிறதுக்காக பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சி தலைவரா இருக்கிற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மிதுன் சக்கரவர்த்திய திமுகவில் சேர வச்சு போடி தொகுதியை மிதுனுக்கு வாங்கி கொடுக்கிற வேலைகளையும் பார்க்கிறாராம் தங்க தமிழ்ச்செல்வன்.